அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை அறிவு. அறிவு எப்படி இருக்கு? உயிருள்ள பொருட்களில் எப்படி இருக்கு? உயிரற்ற ஜட பொருட்களில் எப்படி இருக்கு? மனிதனாகிய நமக்குள் எப்படி இந்த அறிவு உள்ளது? அதனுடைய திறன் எப்படி இருக்கு? அதை பத்தி நாம இன்னைக்கு சிந்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, ஜட பொருட்களில் அறிவு என்பது எப்படி இருக்கு? இந்த இறைநிலையில் பேரறிவே ஜடப்பொருளாகவும் உள்ளது. அதனுள் 3 வகையாக அந்த அறிவு வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். வடிவம், இயக்க ஒழுங்கு, துல்லியம். இந்த ஜடப்பொருட்களில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளும் தனக்கென ஒரு குறிப்பிட்ட அமைப்பையும், தன்மையையும் கொண்டுள்ளது. கண்டிப்பா. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அது வடிவம். ஒரு பெண் எடுத்துக்கிட்டா அதுக்கான வடிவம், ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டா அதுக்கான வடிவத்தை கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்குள்ள அறிவு வேலை செய்யுது. இல்லைன்னா அந்த பொருள் அப்படியே இருக்குமா? இப்போ ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள ஒரு அறிவு இருக்கிறதுனாலதான் அந்த டேபிள் ஆனது நிலையா இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்? நிக்காது இல்லையா? உடைஞ்சு தூள் தூளா அந்த மரத்துகளாவே மாறிடும். அதுக்குள்ள ஒரு அறிவு செயல்படுவதனால்தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வடிவமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஜடப்பொருட்கள்ல இயக்க ஒழுங்காகவும் செயல்படுது. கண்டிப்பா எல்லா பொருள்களுமே ஒரு இயக்க ஒழுங்கோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கு. நம்ம அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேட்டாங்களாம், கடவுள் எங்க இருக்காரு? நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படின்னு கேட்டாங்க குழந்தைங்க எல்லாம். அதுக்கு ஐயா சொன்னாருங்களா, கடவுள் நான் பார்க்கல. ஆனா எல்லா கோள்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சுத்துது? 9 கோள்கள் இருக்கு. ஒவ்வொரு சூரியன் ஒரு வட்டப்பாதையிலும், சந்திரன் ஒரு வட்டப்பாதையிலும், சுக்கிரன் ஒரு வட்டப்பாதையிலும், பூமி ஒரு வட்டப்பாதையிலும், வியாழன், சனி, ராகு, கேது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி வட்டப்பாதையில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று மோதாமல் எப்படி ஒரு இயக்க ஒழுங்காக அழகாக சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஒரு அறிவு இருக்கு. அதுதான் இறைநிலை அப்படின்னு ஐயா அழகா சொல்லியிருக்கார். கண்டிப்பா இந்த கோள்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சு பூமி நீ சனி என்னுடைய இடத்துல சுத்து, நான் உன்னுடைய இடத்துல சுத்துறேன், நீ 3வது இடத்துல சூரியனை சுற்றி வராத, நான் அந்த இடத்துல நான் வரேன் அப்படின்னு என்னைக்காச்சும் சொல்லி மாத்தி சுத்தி இருக்கா? அதனுடைய இயக்கம் கரெக்டாக ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு ஒரு அறிவு செயல்படுகிறது அப்படின்னு நாம சொல்லலாம். துல்லியம், துல்லியமா அளவீடுகளில் பிழையற்ற தன்மை மற்றும் உண்மையான மதிப்பை நெருங்கும் நுட்பம் அது. கண்டிப்பா ஒவ்வொரு பொருட்களையும் ஒரு துல்லியம் இருக்கு. இந்த டைம்க்கு அலாரம் அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? கரெக்டா அந்த டைம்க்கு அலாரம் அடிக்கும். நாம என்ன பண்ணுவோம்? அந்த அலாரம் மேல நாம ஒரு அடி அடிச்சுட்டு தூங்கிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே. உள்ள ஒரு அறிவு சொல்லும், டயர்டா இருக்கிற, தூங்கு, நீ ஏன் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணும்? பொறுமையா பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, 6 மணிக்கு மேல பண்ணு, இப்ப தூங்கு நீ அப்படின்னு சொல்லும் நமக்குள்ள. ஆனா ஒரு பொருளுக்குள்ள அது எவ்வளவு துல்லியமா 4 மணிக்கு அலாரம் அடிக்கணும், அதை கண்டிப்பா அடிக்கும். சூரியன் கிழக்கு திசையில 6 மணிக்கு உதிக்கணும்னா கண்டிப்பா உதிக்கும். மறைக்கணும்னா 6 மணிக்கு கண்டிப்பா மறையும். இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிற, நான் இன்னைக்கு வரல அப்படி என்னைக்காச்சும் சொல்ல முடியுமா? மேகம் மறைச்சா மட்டும்தான் நமக்கு சூரியன் தெரியாது. மற்றபடி அதனுடைய வட்டப்பாதையில் அது சுற்றி சுற்றி கொண்டேதான் இருக்கிறது. அப்போ இந்த ஜடப்பொருள்களில் பாத்தீங்கன்னா வடிவம், இயக்க ஒழுங்கு, துல்லியம் அப்படின்னு 3மே அழகா செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சூரியன் ஆரஞ்சு கலர்ல தான் வரணும்னா ஆரஞ்சு கலர்ல தான் வரும். சந்திரன் அமாவாசை 30 நாளைக்கு ஒரு மாதிரி ரொட்டீனா வந்துகிட்டே இருக்கு. நான் இப்ப வரல, ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். பௌர்ணமி நிலவு குறையிறது, வளர்பிறை, தேய்பிறை அதனுடைய வேலையை துல்லியமாக இயக்க ஒழுங்குமுறையில்
நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இதை நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, சர்க்கரை, இனிப்பு, அதனுடைய அறிவு இனிப்பா காட்டுது. ஒரு மலர் அதனுடைய அறிவுத்திறன் வாசனையா காட்டுது. உப்பு கரிக்கும், அதனுடைய தன்மை அறிவு கரிக்கும். அப்ப எல்லா பொருட்களுமே அதனுடைய தன்மை அறிவுத்திறனை ஒவ்வொரு வடிவுல அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம எங்கேயோ போயிட்டு வரோம், தண்ணி தாகமா எடுக்கும். ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சா கூட, எப்பா முதல்ல எனக்கு தண்ணி குடுப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த தண்ணி குடிச்சாதான் அந்த தாகமே அடங்கும். அப்போ அந்த தண்ணிக்கு அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? தாகத்தை தணிக்கக்கூடிய அறிவு. எல்லா பொருள்களிலுமே இந்த பேரறிவு தான் எல்லா இடத்துலயுமே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சடப்பொருள்களை நம்ம பார்த்துட்டோம். உயிருள்ள பொருட்களில் அறிவு எப்படி? அதுலயும் 3 நிலையா இருக்கிறது அப்படின்னு நம்ம வேதாத்திரியா சொல்லியிருக்கார். உணர்தல், துய்த்தல், பிரித்து உணர்தல். உணர்தல், இப்ப நம்ம 5 புலன்கள் வழியாக நாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடு உணர்வு, தோலின் மூலமாக, சுவை உணர்வு, நாக்கின் மூலமாக, சுவாசிக்கிறது, ஒரு பார்க்கறது, கேட்கறது, இது எல்லாமே 5 புலன்கள் வழியாக நாம இதை உணர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கடுத்து துய்த்தல், அறிந்ததை அந்த அனுபவத்தை நுகர்ந்து இன்ப துன்பங்களை நாம் உணர்கிறோம். கண்டிப்பா ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், இனிமையா இருக்கு. அதுவே 10 ஸ்வீட் சாப்பிட்டா கொமட்டுது, போதும், துன்பமா இருந்தது, எப்பா எனக்கு ஸ்வீட்டே போதும்ன்ற நிலைமைக்கு வந்து அளவு முறை இன்பம் துன்பம், அளவு முறை மீறும் போது துன்பமா மாறிடுது. அந்த துய்த்தல் என்ற உணர்வு நிலையை நாம உணர்றோம். அந்த இடத்துலயும் அறிவு வேலை செய்யுது. பிரித்து உணர்தல், எது சரி எது தவறு, 5 புலன்கள் வழியாக நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அளவு முறை மீறி நாம் உணவு உண்ணும் பொழுது நமக்கு அது அளவு முறையோடு இருக்கும்போது இன்பமாகவும், அளவு முறை மீறும் போது துன்பமாகவே மாறுகிறது. அப்போ இது தவறு இது சரி அப்படின்ற பகுத்து ஆராயக்கூடிய அறிவு இந்த பிரித்து உணர்தல்ல நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த உயிருள்ள பொருட்களில் 3 நிலைகள். உயிரற்ற பொருட்களில் வடிவம், இயக்க ஒழுங்கு, துல்லியம். உயிருள்ள பொருட்களில் உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். இந்த நிலையில நாம இந்த அறிவை பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு கல் எடுத்து தண்ணியில போடுறோம். அந்த கல் என்ன ஆகும்? தண்ணி உள்ள அடியில போய் நின்றுடும் இல்லையா? அதுவே ஒரு கட்டை எடுத்து போடுறோம், அது என்ன ஆகும்? தண்ணிக்குள்ள மிதக்கும். அப்ப இதுக்கெல்லாம் யாரு என்ன அதுக்கு அறிவு செயல்படுது? எப்படி இந்த அறிவெல்லாம் யோசிக்கணும். இறைநிலைதான் அதற்குள் அறிவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து மனிதன், மனிதனுக்குள்ள 5 வகையாக அறிவுத்திறன் இருக்கு. என்னென்ன அறிவுத்திறன்? இயற்கை அறிவு, நுண்மா நுழைப்புலன் அறிவு, உள்ளுணர்வு அறிவு, தேர்ந்த அறிவு, மெய்யறிவு. இந்த 5 வகை நிலையும் திறனும் நம் மனிதருக்குள்ள இருக்குன்னு நம்ம சொல்றார். இதை பற்றி நாம் சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.